அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் மீனத்திலிருந்தே மேஷத்திற்கு பெயர்ச்சியாகி உச்சமடைய இருக்கிறார். மேலும் குருவுடன் சேர்ந்தும் சஞ்சாரிக்க இருக்கின்றார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சாரிக்கின்ற காலம்தான் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மேஷ ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும் பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகிறது. இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்கு சித்திரை மாதம் ஒரு சில விஷயங்களில் வளர்ச்சியும் இன்னும் ஒரு சில விஷயங்களில் தடைகளையும் ஏற்படுத்தும். இருப்பினும் சூரியன் குருவுடன் இணைவது, புதன் வக்ர நிவர்த்தி அடைவது ஆகியவை யோகமான பலன்களையும் சுமூகமான நிலைகளையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்கு சித்திரை மாதம் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம், 8வது வீடான அஷ்டமஸ்தானத்தில் மற்றும் 7வது வீடான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரிக்கின்றன. இந்த அமைப்பு ஒரு சில விஷயங்களில் வளர்ச்சிகளையும் இன்னும் ஒரு சில விஷயங்களில் தடைகளையும் ஏற்படுத்தும். இருப்பினும் சூரியன் குருவுடன் இணைவது, புதன் வக்ர நிவர்த்தி அடைவது ஆகியவை யோகமான பலன்களையும் சுமூகமான நிலைகளையும் ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்கு புதன் வக்ர நிவர்த்தி இனிமையான காலத்தை வழங்கிட இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக பணவரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கி கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகி வருமானம் சீராக துவங்கும். அதே நேரத்தில் பொருளாதாரம் மேம்படும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சித்திரை முதல் நாளை சூரியன் உச்சமடைவது உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்களில் இடங்களில் இருந்து வந்த ஆதரவு மற்றும் உதவி கிடைப்பதையும் உறுதி செய்யும். செல்வாக்கு மிக்க மனிதர்களின் உறவு மற்றும் நட்பு கடினமான காலங்களை எதிர்கொள்ளவும் உதவும். ஏப்ரல் மாத இறுதியில் நடக்க இருக்கின்ற சுக்கிரன் பயிற்சியால் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும். மே மாதம் முதல் வாரத்திற்கு பிறகு, அதாவது சித்திரை மாத இறுதியில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையும் மேம்படும். எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்க துவங்கும். ராசிக்கு நேர் எதிர் வீடான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை சித்திரை மாத தொடக்கத்தில் பலவிதமான தடைகளையும் விரக்தியான மனநிலைகளையும் உண்டாக்கலாம். ஏப்ரல் 22 வரை எல்லா விஷயங்களிலுமே பொறுமை காப்பது நல்லது. உங்கள் பொறுப்பை யாரை நம்பியும் ஒப்படைக்க வேண்டாம். அலுவலகத்தில் நீங்கள் விரும்பாத இடமாற்றமும் கிடைக்கும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாவது ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளையும் ஏற்படுத்த இருக்கிறது. ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என்பதால் சிம்ம ராசியினர் சித்திரை மாதம் முழுவதுமே கவனமாக இருப்பது அவசியம். சிம்ம ராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் நடக்க இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் கூட குருவின் பார்வை குடும்பம் மற்றும் தாயார் வழியில் உங்களுக்கு எல்லா ஆதரவுகளையும் பெற்றுத்தரும். பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும். எதிரிகளும் பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழலில் ஏற்படலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அவருடன் மனக்கசப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தந்தையை அனுசரித்து செல்வது நல்லது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். தாய்மாமன் வகை உறவுகளால் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேல் அதிகாரிகளை அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளையும் முறியடிப்பீர்கள்.
சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவதும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு சற்றும் சிரமம் தரும் மாதமாக இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சற்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும். உடல் நலனில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமும் வந்து சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். யாரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் தாமே செய்வதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எதிர்பாராத விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றமான நிலையும் ஏற்படும். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் நிலையில் மாற்றங்கள் உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் திடீரென ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். வெளியூரில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இதுவரையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து விடுவிக்கும் நிலையில் மே 1, 2024 முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவதும் அவசியம். வியாபாரம் தொழிலில் அதிக கவனம் தேவை. புதிய முதலீடுகள் செய்யும் முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் ஏற்படலாம். நட்புகள் வட்டத்திலும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். கேது பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து போவதும் நல்லது. சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். பணவரவும் திருப்தி தரும். புதன் பகவானின் சஞ்சார நிலையால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெண்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி நீங்கும். நட்பு விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். வார்த்தைகளில் கவனம் தேவை. இல்லை என்றால் வார்த்தைகள் வழியே தேவையற்ற பிரச்சனைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செய்வது நன்மையை தரும். மாணவர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுடன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதனின் சஞ்சார நிலைகளாலும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய முயற்சிகளிலும் வெற்றி பெறலாம். வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. ஒரு சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவானுக்கு இடம் மாறுவதால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். கும்பசனியால் குடும்பம் நண்பர்கள் மூலம் சங்கடங்கள் தோன்றலாம். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாகும். பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உடலில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். நோய்கள் சிகிச்சையால் சரியாகும். மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு கனவுகளும் நிறைவேறும். அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் நட்சத்திர ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைவதால் கடந்த மாதங்களில் இருந்து வந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருப்பங்களும் பூர்த்தியாகும் என்றாலும் பிற்பகுதியில் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் எதிர்பாராத நெருக்கடிகளும் தோன்றும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேதுவால் உண்டான நெருக்கடிகள் குரு பகவானின் பார்வையால் விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் நீங்கும். இந்த காலத்தில் குடும்பத்தினர் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வதும் அவசியம். அரசியல்வாதிகளுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாதத்தின் பிற்பகுதியில் மாற்றம் ஏற்படலாம். பெண்கள் எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டுவது சங்கடத்தை ஏற்படுத்தலாம். சப்தமஸ்தான சனியால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம். புதிய முயற்சிகளில் யோசித்து அதன் பிறகே ஈடுபட வேண்டும். பணியாளர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம். உடன் பணிபுரிபவர்கள் எதிராக மாறலாம். எச்சரிக்கை தேவை.
விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைப்பதில் இழுபறி ஏற்படலாம். மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும். மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெய்கள் தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது நல்லது. மேலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதும் நன்மையை தரும். சந்திராஷ்டம நாட்கள் மே 4 மாலை முதல் 6 மாலை வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.